தேவ நல்லவர். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என் பேரை சொல்லி, உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். என் காரியம் எல்லாம் இந்த மாதம் ஜெயமாய் மாறப்போகிறார். எடுக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதாக. பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஜெயம் என்றால் ஜெயந்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தில் மாத்திரம் ஜெயம் கொடுக்கிறவர் அல்ல, அவர் நமக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில், வியாபாரத்தில், வேலையில், எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தருவாராக. யாருமே இந்த உலகத்தில் தோல்வியை விரும்புகிறதே கிடையாது. அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஜெயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நமக்கு எப்போதும் ஜெயத்தை தான் ரொம்ப ஆசைப்படுவோம். எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறத எல்லாரும் பிரகடனப்படுத்துவோம். தோல்வியை யாருமே பிரகடனப்படுத்த மாட்டார்கள். ஒரு ராஜா ஒரு நாள் ஜெயம், அதாவது போகிறாரு, யுத்தத்தில் தோத்துறாரு. ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு நாள் படுத்திருக்கிறார். அப்போது அவருடைய படுத்திருக்கிற அரண்மனையில் ஒரு சிலந்தி பூச்சி அப்படியே கட்டிக்கிட்டு இருந்துச்சான். கட்டும் பொத்துன்னு விழுந்துடும், திருப்பி கட்டும் அப்படி விழுந்துடும். அப்படி ராஜா அதை பார்த்துட்டே இருந்தான். கீழே விழும், அப்புறம் டக்கடன் மேலே ஏறி போய் திருப்பி கட்டிக்கிட்டே இருக்கும், திருப்பி விழுந்துடும். இப்படியே விழுந்து மேலே ஏறி கட்டிக்கிட்டே இருந்துச்சான். அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு பல்பு லைட் எரிஞ்சிருக்கு பிரைட்டாக. இந்த சிலந்தி பூச்சை இத்தனை முறை ட்ரை பண்ணி கட்டி கடைசியில் கட்டி முடிச்சிருச்சே, நான் ஏன் ஒரு தடவை 2 தடவை தோற்றதுக்காக நான் இவ்வளோ சோர்வாகணும்னு சொல்லி திரும்பி போய் யுத்தம் பண்ணுவோன்னு சொல்லி தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சார் என்கிற ஒரு சரித்திரம் இருக்கிறது. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விக்ட்ரி, ஒரு ஜெயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போகிறார். என் பிஸ்னஸில் தோத்துட்டேனே, என் குடும்ப வாழ்க்கையில் தோத்துட்டேனே, என் பிள்ளைகள் காரியத்தில் தோல்வியாக முடிஞ்சிருச்சே, வருத்தப்படாதீங்க. எதில் தோத்தேன் என்று பிசாசு சொல்லி என்னை வெட்கப்படுத்தியதோ அதில் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்க போகிறா. அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டா, இந்த பணத்தில் விழுந்துட்டா, இந்த பிஸ்னஸில் விழுந்துட்டா, இனி இவன் எழுந்திருக்க போகிறதே இல்லை, இந்த வேலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மத்தியில் கர்த்தர் இந்த மாதம் எங்க குடும்பங்களுக்கு, மவுண்ட் சிறு திருச்சபைக்கு, ஊழியங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ ஜெயம் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் NIV டிரான்ஸ்லேஷன்ல இந்த ஜெயம் கொடுக்கிற காரியம், இந்த தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னா, Daniel prospered during the region of Tyrus and the region of Cyrus the Persia. எப்படி இருக்கு? prospered, செழித்தோங்கி இருந்துச்சான். ஜெயம், தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது அப்படிங்கிறதுக்கு அவன் வாழ்நாள் முழுசும் அவனுடைய காரியங்கள் எல்லாத்திலும் செழித்தோங்கியது, அவன் காரியம் வாய்த்தது, அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் அனுகூலமாய் மாற்றினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். இந்த ப்ராஸ்பர்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. செழிப்பு, முழுமை, வளம், ஆசீர்வாதம், அனுகூலம், காரியம் சித்திக்கிறது என்பது சொல்லலாம்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். ஆமென். எப்படி இருந்தானா? இதுக்கும் காரிய சித்திக்கும் ப்ராஸ்பர்ட் அப்படின்னு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அங்கேயும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் யாருக்கு? யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இதற்கும் சேம் வேர்டு, அவன் ஜெயமாய் மாறினான். ப்ராஸ்பர்டு, கர்த்தர் அவனை செழித்தோங்க பண்ணினார். அவனை வளமாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்தார். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தகப்பனுக்கு பின்பாக அவன் தாவீதின் சிங்காசனத்தில் ஆசாவை கர்த்தர் ராஜாவாய் வீற்றிருக்கும்படி செய்தார். சத்துரு அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தபோது பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்கிற ஜெபம் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேத வசனம் 7ஆம் வசனம், அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினான், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இதற்கும் அந்த ப்ராஸ்பர்டு, இதுக்கும் அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணினார். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு செழிப்பை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசித்தால், எசேக்கியாவின் நாட்களில் வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிருந்து தாழ தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது, எல்லாவற்றிலும் ப்ராஸ்பர்ட், எல்லாவற்றிலும் கர்த்தர் செழிக்க பண்ணினார். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியாவுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பி வந்தபோது அவன் தண்ணீர்களை கண்டு, துறவுகளை கண்டு, அவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்களே என்று சொல்லி எல்லா துறவுகளையும் தூற்று போட்டு தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப தண்ணியே பக்கத்திலும் இல்லை, அதனால மீண்டும் இந்த அணையை கட்டி தண்ணீரை மேற்கிருந்து தாழ கீழே நகரத்துக்கு நேராக திருப்பினா காரியத்தை கர்த்தர் அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினா. இந்த மாதம் கர்த்தர் உங்கள் காரியங்களில் ஒரு பெரிய ஜெயம். நீங்க என்னென்ன முயற்சிகளை ஏறெடுத்து செய்கிறீர்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையில பிரயாசப்படுற எல்லா காரியத்திலையும் அது செழித்தோங்க போகிறது, வாய்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் தோலியான் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. கடைசி வார்த்தையை பாருங்க, அவர்கள் கட்டளையிட்டபடியேயும் அதை கட்டி முடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. காரியம் கைகூடி வந்ததா? இந்த மாதம் எல்லாவற்றிலும் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவா, ஜெயத்தை கர்த்தர் தருவா. நீங்க எடுக்கிற எந்த விஷயத்திலையும் தோல்விக்கு கர்த்தர் இடம் கொடுக்க போகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் ஜெயத்தை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தின் பாதையில தேவன் நடத்துவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையா இந்த தானியேலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயம் கொடுத்தார்.
தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்த சில வார்த்தைகள், சில காரியங்களை எனக்கு ஆவியில் ரொம்ப தொடப்பட்ட, எனக்கு ரொம்ப பலனாய் மாறியது. முதலாவது, இந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எது நிமித்தம் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார்? 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்க, 3 பேரை வச்சாச்சு. அதுல இவன் மேற்பட்டவனா இருந்தான். இவன் விசேஷித்த ஆவியா இருந்ததுனால ராஜாவுக்கு எல்லாத்துக்கும் இவன் அதிகாரியா வைக்கணும்னு மனசுக்குள்ள யோசித்து கொண்டே இருந்தான். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுக்கு ஒரு காரியம், அவன் விசேஷித்த ஆவி உடையவனாய் இருந்தான். நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை வாசித்தா, ராஜாவினால் பெல்சாத்சர் என்றும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தனம் பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுது தானியேல் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். இங்க பாருங்க, மெனே மெனே தெக்கேல் உபாசின் ஒரு கை உறுப்பு தோன்றி எழுதுகிறது. இது எழுதின உடனே அவன் மனைவி சொல்றா, அவன் பயந்து நடுக்கம் கொண்டு அவனுடைய முட்டு ஒன்றோடு ஒன்று மோதி பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது இந்த விசேஷித்த ஆவி உடைய ஒருத்தன் இருக்கிறான், அவனை உமக்கு முன்பாக கொண்டு வாரும் என்று அவன் மனைவி தான் சொல்றா. உடனே ராஜா அவனை கூட்டு வாங்கன்னு சொன்னபோது அவன் கூட்டு வந்தான். வந்து முன்பாக நின்ற உடனே இந்த ராஜா தானியேலை பார்த்து சொல்ற காரியம், நீதான் தானியேல் என்பவரோ? அப்படிதானே இருக்கு. ராஜா தானியேலை பார்த்து, நீதான் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்படுத்த வந்த யூதரின் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? அப்படின்னா ராஜாவுக்கு, பெல்சாத்சாருக்கு யாரை தெரியல? தானியேல்னு ஒருத்தன் இருக்கிறான்ங்கிறதையே தேசத்துல பாபிலோன் அவனுக்கு தெரியல. கல்தேய தேசத்துல அவனுக்கு தெரியல. தானியேலை பத்தின ஒரு அறிகுறியும் தெரியல. அவன் மனைவி கேள்விப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவியுடையவனா இருக்கிறான்னு சொல்லி அவனை முன்பாக நிறுத்தின உடனே ராஜா சொல்றாரு, நீ விசேஷித்த ஞானம் உடையவனா இருக்கிறீராமே, தேவர்களின் ஆவி உனக்குள்ள இருக்காமே, உன்னை குறித்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தும், நான் உமக்கு சரப்பணி போட்டு உனக்கு ஆசீர்வாதங்களை காணிக்கைகளை கொடுத்து உன்னை நான் எத்தனாம் ஸ்தானத்தில் வைப்பேன்? 2ஆம் ஸ்தானத்தில் தூக்கி வைப்பேன். இருக்கா? 16, 17 பாருங்க. 3ஆம் ராஜ்யத்தில் 2வது இல்ல, 3ஆம் அதிபதியாயிருப்பாய். 3ஆம் அதிபதியாயிருப்பாய். நீ இருப்பப்பா, எல்லாத்திலும் இருப்பா. ஆனா 17ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. மொத்தம் இவன் எதுல ஜெயம் எடுக்கிறான் பாருங்க. இந்த காணிக்கையெல்லாம் உம்மட்டே இருக்கட்டியா, அதை வேற எவனுக்குனாலும் கொடும். இந்த பாருங்க, விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், உலகத்தின் பொருள் மீது நீங்கள் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு எடுக்க கொடுப்பா. மெதுவா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீர் விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம் உடையவர், நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நீர் மட்டும் எனக்கு இதை வெளிப்படுத்திட்டா நான் உமக்கு காணிக்க தாரேன், உனக்கு சரப்பணியை போட்டு 3வது ஸ்தானத்தில் உண்மை உயர்த்துவேன்,
மேன்மை, பணம், கணம், உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மொத்தமாக முன்னாடி இங்கே பாருங்க. எப்பயுமே பிசாசு உலகத்தை நமக்கு காட்டும்போது, உலகத்தில் உள்ளவைகளை காட்டும்போது அப்படியே நமக்கு அப்படி பயங்கரமாக தான் காட்டுவான். இயேசு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சோதிக்க பிசாசு வந்தபோது கையில் எடுத்த ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நீர் தாழ வணங்கி விழுந்து விடும், நான் உமக்கு எல்லாவற்றையும் தருகிறேன். உலகத்தினுடைய மகிமையை முழுசும் காட்டு. இயேசு ஒரு நாளும் அதுக்கு மயங்களை ஜெயம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறணும்னா முத காரியம், இந்த விசேஷித்த ஆவி உடையவன் உலகத்தில் உள்ளவைகளிலே கத்த ஜெயம் எடுக்க உதவி செய்தார். ஆமென். பதவியா, உயர்வா, மேன்மையா, பணமா, நகையா, எல்லாத்திலும் ஜெயம். ஆமே. உம்மட்டையா இருக்கட்டும், அதை வேற எவனுக்காவது கொடும். மொத்த ஜெயம் அதில். ரெண்டாவது பாருங்க, வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி, அப்பொழுது 4ஆம் வசனமா, தானியேல் 6:4, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அல்லேலூயா. ஆமென். அவன் எப்படி இருந்தானா? விசேஷித்த ஆவி. இந்த விசேஷித்த ஆவி இருந்ததுன்னா உலகத்தையும், உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமா இருந்தது. ரெண்டாவது, அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். எல்லாரும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முகாந்தரம் தேடியும் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் பாருங்க. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் தான் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் இருக்கும். எதுல? பணத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், உலக காரியத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட கழுதை, காட்டு கழுதை போல நம்ம இருக்க மாட்டோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எதுல கண்ட்ரோலா இருந்தான்? எல்லாத்துலேயும் கண்ட்ரோலா இருந்தான். எனக்கு அதான் ஆச்சரியம். பணத்தை கொடுத்தாலும் அதுலேயும் கண்ட்ரோல், உயர்வை கொடுத்தாலும் அதுலேயும் கண்ட்ரோல், எல்லாவற்றிலும் ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். நீதிமொழிகள் 12:22 பாருங்க. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு தெரியும். தானியேல் 9:23 ஆரம்பிக்கும் போதே என்னதான் இருக்கு? எனக்கு மிகவும் நீ பிரியமானவன். ஏன் பிரியமானவன்? ஏன்னா நீ உண்மையுள்ளவன். உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆமாம் கர்த்தருக்கு நம்ம பிரியமா இருப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யாரு? உண்மையான மனுஷன். தயாளத்தை, தாம் பெருமையை வெளிப்படுத்துவான். ராஜா ரிவீல் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. ராஜாட்ட இவன் சொன்ன மறு உத்தரவு என்ன? ராஜாவே, நான் அல்ல, இதை ரிவீல் பண்றது யாரு? கர்த்தர். யோவான் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யோவான் 7:18 வாசிக்க கேட்போம். யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரில் மகிமையை தேடுகிறவனோ உண்மையா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. சுயமா பேசுறவன் சுய மகிமை, நான் வெளிப்படுத்திடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், நான் தானே இதை பண்ணேன் அப்படின்னு சுய மகிமையை தேடுவான். ஆனா கர்த்தருடைய மகிமையை தேடுறவன் தான் உண்மையுள்ளவன். ராஜா, நான் வெளிப்படுத்தல, எனக்கெல்லாம் அந்த அறிவு இல்லை, எனக்கெல்லாம் அந்த கிருபை இல்லை. ஆண்டவர் அவர் என்ன வெளிப்படுத்துறார் அவருக்கு மகிமையை கொடுக்கிறான் பாருங்க. தானியேல் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறவனாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்க. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான்.
அடுத்த வாசி. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தவணை கேட்டான்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? ஆவி அடக்குகிறவன் உண்மை உள்ளவன். ராஜா கேட்ட உடனே படபடன்னு வாயை திறந்து பேசல. இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரிவீல் பண்ணிட்டு வாரேன், கர்த்தர் எனக்கு சொல்லட்டும். மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஆமீன் சொல்லுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்க இருதயத்தை பறக்க விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயம் வேணுமா? ஒரு நல்ல வார்த்தை இருக்குல்ல நீதிமொழிகளில், அது நமக்கு விருப்பமானத காரியத்தை இருதயத்தை பறக்க விடாதே, அது ஆகாய மார்க்கமாய் அது இறகுகளை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் இல்லாமல் போகும் பொருள் மீது உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாமார்க்கமாய் பறந்து போகும். உங்க இருதயத்தை அப்படி பறக்க விட்டுறாதீங்க. உங்க கற்பனை உலகத்துக்கே போயிடக்கூடாது. எப்போதும் ஆவியை அடக்கிற ஒரு கிருபைகளை பரிசுத்த ஆவியானோட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 27:6 பாருங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படியா? உண்மை உள்ளவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேல் ராஜாவுக்கு ரிவீல் பண்றான், அவனை குறித்து நியாய தீர்ப்பு வருகிறது. 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்க. அவன் என்ன சொன்னானோ, உம்முடைய ராஜ்ய பாரம் தராசில வைக்கப்பட்டு குறைவாய் காணப்படுகிறது, நீர் அவருக்கு முன்பாக நிறைவாய் இல்லைன்னு சொன்னபோது எல்லாத்தையும் ஓகேன்னு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சரப்பணியை கொடுத்து அவனுடைய 3வது ஸ்தானத்தில் உயர்த்தினான். அன்று ராத்திரியில சத்துருக்கள் வந்து பெல்சாசாரை கொலை செய்யப்பட்டார்கள். சத்துரு இடும் முத்தம் இங்க பாருங்க இன்பமா இருக்கும். சிநேகிதன் அடிக்கிற அடிகள் தான் உண்மை. உங்களை யாரு கடிந்து கொள்றாங்களோ அவங்க தான் உண்மை உள்ளவர்கள். உங்களை எச்சரிக்கிற ஆள் தான் உண்மை உள்ள ஆளு. ஆமென். அப்பந்தான் ஜெயம் வரும். தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கணுமா? உங்களை பாலிஷ் போட்டு உங்களை கட்டுப்பிடிச்சி தழுவி ஆமாம் உங்களை நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை ஆண்டு அப்படி சொல்கிற ஆளை ஒரு நாளும் ஜெயம் வராது. எப்போ உங்களுக்கு கடிந்து கொள்ளுதல் வருதோ, எப்போ சிச்சை வருதோ, எப்போ அடி விழுதோ, அப்போ ஒன்று அறிந்து கொள்ளுங்க. எந்த மனுஷனை கர்த்தர் உங்களுக்காக பயன்படுத்துகிறாரோ அந்த மனுஷன் உங்களை சிச்சிக்கிறாங்களா, அந்த மனுஷன் உங்களை போதித்து உங்களை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் போதக சிச்சை ஜீவ வழி. நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு என்னைய போல இருக்கும். என் தலையை அவர்களுக்கு அல்லல் தட்டுவதில்லை, நான் தலையை கொடுத்து என்னை கொட்டுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த மாசம் கர்த்தர் ஜெயத்தை தருவார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. உங்க காரியம் இந்த மாதம் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். 3வது வசனம் 3வது பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து போகலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். முதல் சொன்ன விசேஷித்த ஆவி, 2வது உண்மை உள்ளவன், 3வது பிரேயிங் பர்சன், ஜெபம் பண்ற ஒரு மனுஷன், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற மனிதன். அவனுக்கு பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் 3 வேளை ஜெபித்தான். தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினேன். 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. முன்பகுதியில் இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். 21ஆம் வசனத்தை பாருங்க. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எல்லாம் பிரேயர், ஜபம். இப்போ இதுக்கு முன்னாடி வாசித்தோம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 16-17 ராஜாவுக்கு கிடைத்த சொப்பனத்தை ரிவீல் பண்றதுக்கு அவன் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தான், தவணை கேட்டு விண்ணப்பம் பண்ணினான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிட்டுட்டு போய் பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சி இரக்கத்துக்காக ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் ஜெபித்தான். அல்லேலூயா. உங்க காரியம் ஜெயமா மாறணுமா? என்ன வந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் இந்த உபவாச நாட்களில் ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தருவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தானியேல் 6:20 பாருங்க. பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை ஜெயம் கிடைச்சது. இடைவிடாமல் தானியேல் 3:17 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சிங்க அக்கினி சூளையில போட்ட போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இடைவிடாம கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், இடைவிடாம கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தில் வாசித்தார். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பா, நான் உங்களுக்கு முன்பாக குற்றம் எதுவும் செய்ததில்லை, உங்களுக்கு முன்பாக நான் உங்கள் பணத்தை நான் எடுக்கலை, உங்கள் பொருளை எதிரி தவறு செய்யலை, ஆனால் நீங்கள் தான் பாகால் பெயருக்கும் கர்த்தருக்கும் பிரியம் இல்லாமல் தேவனுக்கும் பிரியம் இல்லாமல் 2 நினைவினால் குந்தி இருக்கீங்க. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்கிற பெரிய காரியத்தை பார்க்கணுமா? நீங்கள் சிம்பிள் தான். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யணுமா, ஜெயம் கொடுக்கணுமா? முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். தானியேல் 6:22 பாருங்க. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. குற்றமற்றவனா இருந்தேன், இந்த உலகத்தில் மனுஷனுக்கு முன்னாடி நான் நீதிகேடு செய்ததில்லை. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சில வசனத்தை நான் அதுக்கப்புறம் சொல்லுகிறேன் இன்னொரு நாள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23 பாருங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதம் காணப்படல. விசுவாசம் முத, சேசித்த ஆவி 2வது உண்மை, 3வது ஜெபம், 4வது இடைவிடாமல் ஆராதனை, 5வது குற்றமற்றவனா இருந்தான், நீதிகேடு மனுஷனுக்கு முன்பாக நீதிகேடு செய்யலை, 6வது தேவன் பேரில் வைத்த விசுவாசம், ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம். நீங்கள் வேதத்தை வாசி பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவர்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை கட்டினார்களாம். தானியேல் கட்டினாராம். அவர் தானியேலில் சொல்லும்போது கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார்னு அங்கே போட்டிருக்கு. ஆனால் பவுல் அதை எழுதும்போது எப்படி எழுதுகிறாரு? விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை என்ன செஞ்சாங்களாம்? விசுவாசத்தினாலே சேதம் வராதபடிக்கு, அல்லேலூயா, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்களா? இவங்க அடைச்சாங்களாம். இந்த மாதம் ஒரு பெரிய ஃபெய்த் நமக்குள்ள வரட்டும். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனைகளின் வாயை அடைக்கிறதுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. 2 வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 6:14 பாருங்க. ராஜா தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவனை தப்புவிக்கிறதற்காக பிரயாசப்பட்டே கொண்டிருந்தான் போட்டிருக்கு. ஒரு மனுஷன், ஒரு ராஜா, ஒரு அரசாங்கம், ஒரு அதிகாரத்தில் உள்ளவன் தானியேலுக்கு தப்பு வச்சா என்ன நடக்கும்? ஜெயம் மகிமை யாருக்கு போகும்? ராஜா தப்பு வச்சிட்டாரு, ராஜா நம்மளை விடுவிச்சிட்டாரு. மகிமை யாருக்கு போயிருது? இல்லை, இந்த மாதம் உங்களை மனுஷர்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு விடுவிப்பார், கர்த்தரே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எந்த மனுஷன் மூலியமா உங்களுக்கு ஜெயம் வர போகிறது இல்லை. எந்த மனுஷனை நீங்க நம்பியும் ஜெயம் வரும் என்று எதிர்பார்க்காதிருங்கள். இந்த மாதம் கர்த்தரே உங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார், கர்த்தரே ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எந்த மனிதனையும் கர்த்தர் அலோவ் பண்ண மாட்டார். 2வது சொல்றேன், தானியேல் 6:24 பாருங்க. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா சிங்கங்களின் கெபிக்குள்ள போட்டு குடும்பத்தை
முழுசும் சிங்கங்கள் நொறுக்கி போட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக வந்த சத்துருவை கூட கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக கை நீட்டினவர்கள், உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, உங்களை விரோதமாக செஞ்சவர்கள், வாட்டவர், பழி வாங்குகிறது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை, கர்த்தரை இல்லாமல் ஆக்கிடுவார். நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். எந்த சத்துருவின் வல்லமைகள் இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக எழும்ப போகிறது இல்லை. தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 27, 26, 27 வசனத்தை வாசித்து முடிப்போமா? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. ராஜா தப்பு வச்சிருந்தார்னா, ராஜாவனை விடுவித்திருந்தார்னா மகிமை போயிருக்கும். ஒரு ராஜா இப்படி எழுத முடியாது. வர்ற சந்ததியெல்லாம் பார்க்கட்டும்னு ஒரு புறஜாதியான ஒரு ராஜா இப்படி தரிய ராஜா எழுத முடியும்னா, அப்போ கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தது நிமித்தம் அவர் எழுதுகிறார், தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்து நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கு என்று எழுதினா, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறத உலகம் பார்க்க போகிறது, மனுஷ கண்கள் பார்க்க போகிறது. இவரோடு இருக்கிறவர்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை உலகம், உங்க மனுஷர்கள் கண்டு ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கும். உங்க காரியம் கர்த்தர் இந்த மாசம் ஜெயத்தை தருவார். எழுந்திருக்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.